சசிகலா அவங்களுடைய பார்வையில் எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அதிமுக கைப்பற்றலாங்கிற மாதிரியான ஒரு பேசும் பொருள் இருந்தது. இந்த இடத்துல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சும் எப்படி சசிகலா அவர்கள் அதிமுக கைப்பற்றுவதில் கோட்டை விட்டாங்க? அதிமுக எடப்பாடி தான், குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ. ஆனால் ரெண்டா பிளவுபடும் பொழுது ஈஸியாக சசிகலா பயன்படுத்தி இருக்கலாமே. சசிகலா ஒரு ஃபோல்ஸ், அவங்களுக்கு இன்னும் கண்டஸ்ட் பண்ணலாங்கிற சூழ்நிலை வந்தால் முதுகுளத்தில் நின்று அவங்க ஜெயித்திருப்பாங்க. இப்போ கண்டஸ்ட் பண்ணாதனால இன்னொருத்தர் நின்றனால ஜெயிக்க முடியல. சசிகலா முதுகுளத்தில் நின்றுருந்தால் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பாங்க, பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. பட் அதிமுகங்கிறது எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். தினகரன் 3 மாதத்தில் ஆட்சிக்கு அவளுங்கும் போது 3 மாதம் பிறகு இதை தான் சொல்வாருன்னு சொன்னேன். அந்த இதுதான் அதிமுக எடப்பாடி கட்சியாட்டு மாறிட்டு. ஏன்னா பேன் தமிழ்நாடு லீடர் எடப்பாடி தான். அதனால தான் அவர் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவங்கள சேர்க்க மாட்டார். அவங்கெல்லாம் இவருக்கு மேலே இருந்தவங்க. இப்போ ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ போயிட்டார். இவங்க கூட்டணி கட்சியாட்டு டிடிவி இருக்கிறார். சசிகலா அவங்க தனிச்சு தன்னோட பலத்தை காட்டியிருக்கிறாங்க. பட் அதிமுக அரசியலுக்குள்ளே இவங்களெல்லாம் எடப்பாடி விட மாட்டார். அப்போ எந்த தைரியத்தில் எடப்பாடியை நம்ம வீழ்த்திட முடியும், எடப்பாடியை நம்ம ஜெயிச்சிட முடியும், எந்த தைரியத்தில் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்தினாங்க? அவங்க ஒரு 2/3 வந்துடும், தாவேக்காவில் அமைச்சராகலாம், நல்ல பொசிஷனில் போயிடலான்னு நினச்சது உண்மை. தாவேக்காவுக்கும் கட்சி அமைப்பு இல்லைங்கிறதுனால தங்களுக்கு அந்த இடத்துல சூட் ஆயிரும்னு நினச்சது. அது பிள்ளையார் பிடிக்க ஏதோ முடிஞ்ச கதையாட்டு இப்போ மீண்டுமே போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடுங்கிற மாதிரி ரிவர்ட் பேக் டு எடப்பாடிக்கிட்டே வந்துட்டாங்க.